ஹலோ டிராவலர்ஸ், ஏழைகளின் தெய்வம், கிராம தேவதை, அம்மை நோயை தீர்க்கும் அம்மன், கண் பார்வை கொடுக்கும் அம்மன், குழந்தை பாக்கியம் தரும் அம்மன், நீங்கள் வேண்டியதை வேண்டியபடியே தரும் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட வரலாறு மற்றும் இந்த கோவிலுக்கு எப்படி கம்மி பட்ஜெட்டில் வரலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில்களுக்கு போய் அந்த கோவிலுடைய சிறப்பு, அந்த கோவிலுடைய வரலாறு, அந்த கோவிலுக்கு எப்படி கம்மி பட்ஜெட்டில் போகலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் ரெகுலராக வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோவிலோட வரலாறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி கம்மி பட்ஜெட்டில் வரலாம், இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஊரோட பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராமர் வனவாசம் போயிருந்தப்ப காட்டில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ ராமரோட அம்பை வச்சு பூமியில் எய்கிறாரு. அப்போ கங்கை ஆறு பெருக்கெடுத்து ஓடும். அந்த ஆறு தான் இப்ப வைப்பாறு அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி பாண்டவர்கள் வனவாசம் போயிருந்தப்ப அர்ஜுனன் அம்பால உருவானது தான் அர்ஜுனன் நதி. இந்த இடம் இரு கங்கைகளும் சேரும் இடம் அப்படிங்கிறதுனால இரு கங்கை குடி அப்படின்னு இருந்து காலப்போக்கில் மருவி இருக்கங்குடி அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் பெயர் மாறி இருக்கு. அடுத்ததா இந்த அம்மனோட வரலாறை பத்தி பார்க்கலாம். சதுரகிரி மலைத்தொடர்ல சிவஞான சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் அம்மனை நோக்கி அம்மனை பார்க்கணுங்கிற மாதிரி கடும் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி, உன் தவம் என்னை அடைஞ்சிருச்சு, நீ வைப்பாருக்கும் அர்ஜுனனாருக்கும் இடையில இருக்க மணல் திட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் அங்கிருந்து கிளம்பி வைப்பாருக்கும் அர்ஜுனனாருக்கும் இடையில இருக்க மணல் திட்டுக்கு வர்றாரு. பிறகு சிவஞான சித்தர் அந்த இடத்துக்கு போய் 4 திருக்கரத்துடனும் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு கையில் சூலாயுதத்தையும் உடுக்கையும் ஏந்தி அபய முத்திரையுடன் அம்மனை வடிவமைத்து வழிபட்டு வர்ற காலப்போக்குல வெள்ளம் மற்றும் மணல் அரிப்பால அந்த அம்மன் சிலை மண்ணில் புதைஞ்சிருது. பிறகு பல ஆண்டுகள் கழித்து அந்த ஊரை சுற்றி உள்ள பகுதிகளில் புதுவித நோய் பரவி பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டில் வாசல் தொளிக்கிறதுக்காக சாணி அள்ளுறதுக்காக வந்த ஒரு பெண் சாணி கூடையை ஒரு இடத்துல வச்சுட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. சாணியெல்லாம் அள்ளிட்டு அந்த கூடையை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால தூக்க முடியலை. ஒருவேளை சாணி தான் அந்த கூடையில் அதிகமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த சாணியில் பாதியை எடுத்து கீழே போட்டுட்டு திருப்பியும் தூக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்பையும் அவங்களால தூக்க முடியலை. எல்லா சாணியையுமே எடுத்து வெளியே போட்டுட்டு தூக்க முயற்சி பண்ணாலும் அவங்களால தூக்க முடியலை. உடனே ஊர் பொதுமக்களை கூட்டிக்கிட்டு அவங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அவங்களாலையும் தூக்க முடியலை. அந்த சமயத்தில் தான் அந்த அதிசயம் நடந்துச்சு. அந்த சாணி அள்ளுன பொண்ணுக்கு சாமி இந்த இடத்துல தான் நான் புதைஞ்சிருக்கேன், என்னை தோண்டி எடுத்து கோயில் கட்டி வழிபட்டு வந்தா இந்த ஊர் மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி என்னை நாடி வரும் பக்தர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்வு தந்து அவர்களுடைய வம்சத்தையே காப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. அந்த இடத்துல தோன்றின ஊர் மக்களுக்கு இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கலும் நானே அழித்தலும் நானே, நான் இன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற மாதிரி மாரியம்மன் சிலையா கிடைக்கிறாங்க. அதன் பிறகு கோவில் கட்டி அம்மாவை அங்க வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இந்த கோவில் தெற்கு பக்கம் வைப்பாரும் வடக்கு பக்கம் அர்ஜுனனாரும் ஓடுது. அடுத்ததா இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில். மதுரை டு கன்னியாகுமரி ஹைவேல இருக்கிறது தான் சாத்தூர். ஸோ பஸ் சாத்தூர்ல நிற்குமான்னு கேட்டு ஏறினீங்க அப்படின்னா சாத்தூர்ல நின்றுச்சு அப்படின்னா சாத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கன்குடிக்கு அடிக்கடி டவுன் பஸ் இருக்கு. பல பேருக்கு குல தெய்வமாக விளங்குற இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போய் கண் தெரியாதவங்க 20 நாள் தங்கி 6 பூஜைக்கும் போய் தீர்த்தம் எடுத்து கண்ணில் தடவுனாங்கன்னா கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னும், தலை விருச்சத்தில் தீர்த்தம் எடுத்து ஊற்றுனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மை நோய்க்கு சிறந்த மருந்து அம்மனோட தீர்த்தம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். இந்த கோவிலில் போய் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். அது நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டு கோழி அறுத்தும் கிடாய் வெட்டியும் பொங்கல் வைத்தும் முடி காணிக்கை செலுத்தியும் மாவிளக்கு வைத்தும் அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. நாங்கள் போயிருந்தப்ப கோயிலில் திருப்பணிகள் நடந்துகிட்டு இருந்ததுனால அன்னதான மண்டபத்தை மெடிக்கல் சென்டரில் மாற்றி வச்சுருந்தாங்க. இங்கே அன்னதானமும் ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. இங்கே முடி காணிக்கை செலுத்த அரசு சார்பாக எந்த அமௌண்ட்டுமே வாங்குறது இல்லை. ஆனால் உள்ள முடி எடுக்கிறவங்க 100 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு முடி இறக்குனவங்க சொன்னாங்க. நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா உள்ளர கார் பார்க் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு கேட்குறாங்க. இருக்கன்குடி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக நிறையா பேரால் பார்க்கப்படுது. அவங்க சக்தியை நீங்கள் உணரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கோயிலில் கால் வச்சாலே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல கோயில்களுக்கு போய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.